வெல்கம் டு புதியுகம் அகாடமி. ஸோ பாலிட்டி MCQs தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், வித் ரெஃபரன்ஸ் டு இந்தியா, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். There is only one citizenship and one domicile. There is only one citizenship and one domicile. Second statement, a citizen by birth only can become a head of the state. A citizen by birth only can become a head of the state. A foreigner once granted the citizenship cannot be deprived of its under any circumstance. So first statement என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆக்சுவலா வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் படி ஒன் சிட்டிசன்ஷிப் அண்ட் ஒன் டொமிசைல், அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்தியன் சிட்டிசன்ஷிப் அப்படின்னா இந்தியாவுக்கு மட்டும் தான் ஒரு சிட்டிசனா இருக்கணும். இஃப் he acquires a citizenship of any other country, ஆட்டோமேட்டிக்கா இந்தியா சிட்டிசன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆயிடும். இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிங்கிள் சிட்டிசன்ஷிப்னு சொல்லுவோம். சிங்கிள் சிட்டிசன்ஷிப்னு சொல்லுவோம். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆமாம், சிங்கிள் சிட்டிசன்ஷிப் மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணுது. ஸோ அதாவது பை சிச்சுவேஷன், பை சர்க்கம்ஸ்டன்ஸ், வேற எந்த கண்ட்ரியோட சிட்டிசன்ஷிப் அக்வயர் பண்ணாலும் அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். ஓகே, அதே மாதிரி ஒன் டொமிசைல் அலவுட் இன் த ஸ்டேட். ஸோ ஒன் டொமிசைல் அப்படின்னா ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ டொமிசைல் சர்டிபிகேட் வந்து ஒரு ஸ்டேட் கொடுப்பாங்க, ஆர்எல்ஸ் யூடி. ஸோ ஆனால் அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில எந்த பார்க்ல வேணாலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரெசைட் பண்ணலாம். மல்டிபிள் ரெசிடென்ஸ் இருக்கும். பட் டொமிசைல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் கொடுப்பாங்க. ஸோ ஒன் சிட்டிசன்ஷிப் அண்ட் ஒன் டொமிசைல். சிட்டிசன் பை பர்த் ஒன்லி கேன் பிகம் ஹெட் ஆஃப் த ஸ்டேட். ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 வந்து தப்பு. ஸோ ஏன் நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல 2 ப்ரொவிஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் வந்து பிரசிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹெட் ஆஃப் த ஸ்டேட், அவர் வந்து நேச்சுரலைஸ்டு சிட்டிசனாகவும் இருக்கலாம். சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா பை பர்த் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியனா இருந்தாலும் அவர் வந்து அவருக்கு வந்து பிரசிடென்ட் ஆகிறதுக்கு உண்டான குவாலிஃபிகேஷன் இருக்கு. சிட்டிசன் பை பர்த் அண்ட் ஆல்சோ பை நேச்சுரலைசேஷன் கேன் பிகம் ஹெட் ஆஃப் த ஸ்டேட். ஸோ நேச்சுரலைசேஷன் அந்த சிட்டிசன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டா மாறலாம். ஸோ இந்த ப்ரொவிஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஎஸ்ஏல வேர் அ citizen by birth only can be the head of the state. So president வந்து பாத்தீங்க அப்படின்னா head of the state president வந்து என்ன பண்ணலாம், ஒரு யூஎஸ்ஏல citizenship by birth only can become a head of the state in USA. A citizenship by birth and also by naturalization can become a head of the state. Head of the state means president in India. So statement 2 வந்து தப்பு. சரிங்களா? statement 2 வந்து தப்பு. Statement 3, a foreigner once granted the citizenship cannot be deprived of it under any circumstances. ஸோ அப்படி கிடையாது. ஒரு ஃபாரினர் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் அக்வயர் பண்றதுக்கு உண்டான ரைட்ஸ் அண்ட் ஆல்சோ ரைட்ஸ் இருக்கு. பட் அவரு அதே நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா he can be deprived under some circumstances. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்டேட்மெண்ட் 3 வந்து பாத்தீங்கன்னா தப்பு. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 ஒன்லி தான் அது கரெக்ட். ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட் 1 ஒன்லி தான் கரெக்ட். ஸோ சிமிலர் டைப் ஆஃப் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு யூபிஎஸ்சி 2021ல வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருப்பாங்க. 2021ல சிமிலர் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட், which one of the following statement reflects the best concept of freedom in democratic society? அவங்க ஜஸ்ட் ஃப்ரீடம் மட்டும் சொல்லல, ஃப்ரீடம் இன் டெமோக்ராட்டிக் சொசைட்டி. அப்போ ஃப்ரீடம் இன் த கண்டெக்ஸ்ட் ஆஃப் டெமோக்ராட்டிக் சொசைட்டி. ஸோ இதை வச்சுதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆன்சரை சூஸ் பண்ணணும். ஆப்சன்ஸ் ஆஃப் எனி கன்ஸ்ட்ரெயின்ங்கிறது அப்படி எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட். ஸோ லா ரெஸ்ட்ரிக்ட்ஸ் ஃப்ரீடம். ஓகேங்களா? ஸோ இதுவும் வந்து தப்பு. எசென்ஷியல் டு டெவலப் ஒன் செல்ஃப் ஃபுல்லி வித் மினிமல் கன்ஸ்ட்ரெயின். இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஃப்ரீடம் ஆஃப் டெமோக்ராட்டிக் சொசைட்டின்னு சொல்லுவோம். ஸோ ஃப்ரீடம் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ ஃபண்டமெண்டல் கான்செப்ட். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா ஆப்சன்ஸ் ஆஃப் ரெஸ்ட்ரைன்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீடம்னு சொல்லுவோம். இந்த கண்டெக்ஸ்ட் ஆஃப் டெமோக்ராட்டிக் சொசைட்டி தேர் இஸ், அந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் டெவலப் ஆகிறதுக்கு உண்டான எல்லா சர்க்கம்ஸ்டன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து கொடுக்கணும். ஸோ அதே நேரத்தில் அதை வந்து என்ன பண்ணிடக்கூடாது,
கம்ப்ளீட்டா அதை வந்து கம்ப்ளீட் ஃப்ரீடமா கொடுத்துடக்கூடாது, வித் சம் மினிமல் கன்ஸ்ட்ரைன்ஸ், அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீடம் இன் த டெமோக்ராட்டிக் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், why should the government ensure the basic minimum standards of life of all citizens? நல்லா பாருங்க, பேசிக் மினிமம் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் லைஃப் ஆஃப் ஆல் சிட்டிசன்ஸ். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன? ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டு அப்ஹோல்ட், ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர் வந்து பி, டு அப்ஹோல்ட் த சோஷியல் ஜஸ்டிஸ் பை அட்ரஸிங் இன்இக்வாலிட்டி பிட்வீன் பிரிவிலேஜ் அண்ட் டிப்ரைவ்டு சொசைட்டி. ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா மினிமம் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லி பேசிக் மினிமம் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் லைஃப் தான் கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா பேசிக் மினிமம் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் லைஃப் ஃபார் ஆல் சிட்டிசன்ஸ் அப்படிங்கறத என்ஷூர் பண்ணிருப்பாங்க. அதுல நம்ம வந்து டிபிஎஸ்பி என்ன சொல்லியிருப்போம், சோஷியல் ஜஸ்டிஸ் ப்ரொவைட் பண்றோம். ஸோ எப்படி இன்இக்வாலிட்டி அட்ரஸ் பண்றது மூலமா, எப்படி இன்இக்வாலிட்டி அட்ரஸ் பண்றாங்க? ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டிபிடி கொடுக்குறாங்க, அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் லெவல்ல வந்து விமன்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றாங்க, 1000 rupees வந்து அவங்களுக்கு வந்து மந்த்லி கொடுத்துட்டு இருக்காங்க. பிடிஎஸ் சிஸ்டம் கொடுக்குறாங்க. இது எல்லாமே எதுக்காக கொடுக்குறாங்க? இந்த இன்இக்வாலிட்டியை வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்றதுக்காக தான். ஸோ அதுக்கு தான் வந்து இது கொடுக்குறாங்க. ஸோ பேசிக் மினிமம் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் லிவிங் ஆஃப் ஆல் சிட்டிசன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த இன்இக்வாலிட்டியை வந்து குறைக்கிறது மூலயமா இந்த பிரிவிலேஜுக்கும் டிப்ரைவ்டு சொசைட்டிக்கும் இருக்கக்கூடிய அந்த இன்இக்வாலிட்டி வந்து குறைக்கிறாங்க. பிரிவிலேஜஸ்க்கும் டிப்ரைவ்டு சொசைட்டிக்கும் இருக்கக்கூடிய இன்இக்வாலிட்டி வந்து குறைக்கிறாங்க. அது எப்படி குறையும்? ஸோ இந்த மாதிரி பிடிஎஸ் சிஸ்டம், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் மூலயமா நம்ம வந்து டிப்ரைவ்டு சொசைட்டிக்கு வந்து ஹெல்ப் பண்ணும்போது அவங்க வந்து அதை யூஸ் பண்ணி டெவலப் ஆகி பிரிவிலேஜ் சொசைட்டிக்கு ஈக்குவலா வர்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அது மூலயமா நம்ம வந்து என்ன பண்ணலாம், இன்இக்வாலிட்டியை அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். While Marxism believes in public control over property, liberalism values the principle of competition. So first statement என்ன சொல்றாங்க அப்படின்னா, மார்க்சிசம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து மீன்ஸ் பப்ளிக் கண்ட்ரோல் ஓவர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்றாரு. பப்ளிக் கண்ட்ரோல் மீன்ஸ் இட்ஸ் அண்ட் ஸ்டேட் கண்ட்ரோல்ஸ் த ப்ராப்பர்ட்டி. அதை தான் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மார்க்சிசம்னு சொல்றோம். லிபரலிசம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் காம்படிஷன் அப்படின்னா லிபர்ட்டி மீன்ஸ் அந்த காம்படிஷனை வந்து அப்ஹோல்ட் பண்ற மாதிரி கவர்மெண்டோட ரோல் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப மினிமலிஸ்டிக்கா இருக்கும். ஸோ அதுதான் மார்க்சிசம் வந்து அதை பிலீவ் பண்றாரு. லிபரலிசம் பிலீவ்ஸ் தட் த பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக்கல் இன்இக்வாலிட்டி ஆர் இன்டர்லிங்க்டு. ஸோ லிபரலிசம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா மார்க்சிசம் தான் இதை சொல்றது. மார்க்சிசம் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி வந்து நமக்கு வந்து என்ன கிரியேட் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இதை சொல்றது வந்து மார்க்சிசம் என்ன சொல்லுது, எக்கனாமிக் இன்இக்வாலிட்டியால தான் சோஷியல் இன்இக்வாலிட்டி இருக்கு. சோஷியல் இன்இக்வாலிட்டியும் எக்கனாமிக் இன்இக்வாலிட்டியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னது, லிங்க்டு, சேம். இதே தான் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி இந்த ரெண்டுத்துலயும் இன்இக்வாலிட்டியா இருக்கிறதுனால ஃபர்தரா இந்த இன்இக்வாலிட்டி எதுல ரிசல்ட் ஆகுது, பொலிட்டிக்கல் இன்இக்வாலிட்டியில வந்து ரிசல்ட் ஆகுது. பிகாஸ் ஒன்ஸ் ஒருத்தர் எக்கனாமிக்கலா சோசியலா எம்பவர்டா இருந்தா அவர் பொலிட்டிக்கலா எம்பவர் ஆகுறாரு. ஸோ பேசிக்கா இருக்கிற எக்கனாமிக் சொசைட்டிலேயே ஒருத்தரை டிப்ரைவ் பண்ணும்போது அவரை வந்து பொலிட்டிக்கலா நம்ம என்ன பண்ண முடியாது, எம்பவர் ஆக முடியாத சுச்சுவேஷன்ல அவர் வந்து இருப்பாரு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மார்க்ஸ் பிலீவ்ஸ் தட் political and economical inequality are interlinked. So while liberalists do not believe in existence of any such linkages. Liberalist வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி linkages இருக்கிற மாதிரி பார்க்க மாட்டாங்க. So statement 2 வந்து தப்பு. Both Marxism and Gandhism advocated of stateless society. Correct. So actually only 2 தான் ஆன்சர். ஸ்டேட்லெஸ் சொசைட்டினா என்ன, ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாம் இந்த இன்இக்வாலிட்டிக்கு முக்கியமான காரணமே யாரு அப்படின்னா இது மாதிரி ஸ்டேட் தான். ஸோ ஸ்டேட் மீன்ஸ் ரூலிங் அத்தாரிட்டி. ஸோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபைனலா வந்து இது மாதிரி இந்த ரூலிங் அத்தாரிட்டின்னு ஒருத்தர் இருக்கிறதுனாலதான் இன்இக்வாலிட்டி ப்ரிவைல் ஆகுது. பிகாஸ் அந்த ரூலிங் அத்தாரிட்டி வந்து யாரு வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. ஸோ பூர்ஜுவாசிஸ் அப்படிங்கிற எலைட் குரூப் வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்றாங்க. ஸோ இந்த அத்தாரிட்டி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல வந்து என்ன ஆகும், ஸ்டேட்லெஸ் சொசைட்டியா மாறும். ஸ்டேட்லெஸ் சொசைட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பப்ளிக் கண்ட்ரோல் ஓவர் த ப்ராப்பர்ட்டியை வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வரும். ஸோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா லிபரலைசேஷன், பிரைவேட்டிசம் வந்து பாத்தீங்கன்னா இருக்காது. ஸோ இதுதான் மார்க்சிசம் அண்ட் காந்தி இவங்க எல்லாமே என்ன வந்து எதை பிலீவ் பண்ணுவாங்க, ஸ்டேட்லெஸ் சொசைட்டியை தான் பிலீவ் பண்ணுவாங்க. ஸோ ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி 2. சரி, in the context of feminism, which of the following statement is the best describes the term double burden?
டபுள் பேர்டன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விமன் கேரிங் த பேர்டன் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட் அண்ட் carving the responsibility caregiven responsibility in addition to their professional work. இது ஜெனரலா நமக்கு தெரிஞ்சதான். டபுள் பர்டன் அப்படிங்கிறது என்னது, ஒரு விமன் வந்து பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்கையும் பண்ணணும், சேம் டைம் வந்து அவங்க வந்து வெளியில போய் அவங்க வந்து அவங்களோட ஒர்க்கையும் அவங்களோட ப்ரொஃபஷனல் ஒர்க்கையும் வந்து பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டபுள் பர்டன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த கான்செப்ட் டபுள் பர்டன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட்ரியாக்கல் சொசைட்டில வந்து அட் பிரசன்ட் சுச்சுவேஷன்ல டபுள் பர்டன் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ரெலவென்ட்டான ஒரு கான்செப்டா இருக்கும். ஸோ கான்செப்டா இருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பேட்ரியாக்கல் சொசைட்டி வந்து மீன் பண்ணுது. ஸோ ஒர்க் லைஃபையும் பர்சனல் லைஃபையும் வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு வந்து பெரிய ஹேர்டலா இருக்கு பிகாஸ் ஆஃப் திஸ் டபுள் பர்டன். ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் பி, ஆப்ஷன் பி வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ மற்ற ஆப்ஷன்ஸ் ஏன் தப்புங்கிறதுமே இதில் பார்த்துலாம். பிகாஸ் டபுள் பர்டன் அப்படிங்கிறது தப்பா புரிஞ்சுக்க கூடாது. சரிங்களா? த டியூவல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் விமன் டு அப்ஹோல்ட் ட்ரெடிஷனல் ரிலீஜியஸ் வர்ச்சு அலாங் வித் த கோல்ஸ் ஆஃப் மாடர்னைசேஷன். ஸோ இது சுத்தமாக கிடையாது. ட்ரெடிஷ்னல் வேல்யூவையும் மாடர்ன் வேல்யூவையும் சேர்த்து அப்ஹோல்டு பண்றது தான் டபுள் பர்டன் சொல்றாங்க, கிடையாது. விமன் கேரிங் த பர்டன் ஆஃப் தியர் ஹவுஸ் ஹோல்ட் அண்ட் caregiving the responsibility in addition to their professional work. இதுதான் டபுள் பர்டன். The expectation from women to strive for children rearing and elderly care simultaneously கிடையாது. ஸோ அதாவது குழந்தைங்களையும் வீட்டு பெரியவங்களையும் பார்த்துக்கிறது டபுள் பர்டன் அப்படின்னு சொல்றாங்க, கிடையாது. The pressure on women to excel in both academic and simultaneously இதுவும் கிடையாது, டபுள் பர்டன் கிடையாது. டபுள் பர்டன்ங்கிறது அதாவது ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்ஸ் சேம் டைம் ப்ரொஃபஷனல் ஒர்க்ஸ் இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்றது தான் வந்து ஒரு விமன் பேலன்ஸ் பண்றது தான் நம்ம என்ன சொல்றோம், ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ் சொல்லி சொல்றோம். இந்த கண்டெக்ஸ்ட் ஆஃப் டபுள் பர்டன் சொல்றோம். இந்த கண்டெக்ஸ்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் which of the following statements would you accept the most appropriate for reasonable restriction? நல்லா பாருங்க, reasonable restrictionsனா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இது மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா யூபிஎஸ்சியில் வரதுக்கு சிஎஸ்சியில் வரதுக்குள்ள வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த கண்டெக்ஸ்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் which of the following statement would you accept the most appropriate for reasonable restriction? என்னது? limitations imposed upon the personal rights. limitations, reasonable restrictions அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ ஒருத்தரோட பர்சனல் ரைட்ஸ் மேல சர்டன் லிமிடேஷன்ஸ் வந்து இம்போஸ் பண்றது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஸோ அதாவது இந்த கான்செப்ட் வந்து என்னன்னா நம்மளோட ஃப்ரீடம் வந்து இன்னொருத்தரை வந்து என்ன பண்ணக்கூடாது, பாதிக்க கூடாது. அதனாலதான் அதை வந்து நம்ம ஒரு சில இதை வந்து ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் சொல்லி சொல்றோம். So, which one of the following statement best describes the structural violence? So, structural violence. Answer வந்து பாத்தீங்க அப்படின்னா it occurs when a social institution harm people by preventing them from meeting their basic needs. பாருங்க, it occurs when a social institution harm the people. ஒரு காமன் பீப்புளை வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து ஹார்ம் பண்ணுது. ஸோ ஹார்ம் பண்ணுதுன்னா அவங்கள வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட பேசிக் நீட்ஸை வந்து கிடைக்க விடாம அவங்க கிட்ட இருந்து அந்த பேசிக் நீட்ஸை அவங்களுக்கு தடுத்து வச்சிருக்காங்க. அதுதான் வந்து ஸ்ட்ரக்சரல் வயலன்ஸ்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ஸ்ட்ரக்சரல் வயலன்ஸ் அப்படிங்கிறது வந்து பீப்புளை வந்து நீங்க ஒரு சர்டன் செக்ஷன் ஆஃப் பீப்புளை அவங்களுக்கு உண்டான பேசிக் ரைட்ஸை கொடுக்காம பேசிக் நீட்ஸை கொடுக்காம அவங்களோட இதை வந்து அவங்களோட வளர்ச்சி அது மூலயமா தடுத்து நிறுத்துறதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் வயலன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒருத்தருக்கு கிடைக்க வேண்டிய பேசிக்கான ரைட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம தடுத்து நிறுத்திட்டோம்னா அவங்க டெவலப்பே ஆக முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், பேசிக் நீட்ஸான ஃபுட்டு, ஷெல்டரு, எஜுகேஷன் இது எதுவுமே நம்ம வந்து ஒரு சர்டன் செக்ஷன் ஆஃப் குரூப்புக்கு கொடுக்காம நிறுத்திடலாம். அப்ப அந்த குரூப் என்ன ஆகும், சஸ்டெயின் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இது மூணுமே கொடுக்க வேண்டியது யாரோட வேலை, ஸ்டேட்டோட வேலை, வெல்ஃபேரிஸ்டிக் ஸ்டேட்டோட வேலை. ஸோ அதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஸ்ட்ரக்சரல் வயலன்ஸ்ங்கிறது இட் அக்கர்ஸ் when the social institution harm people. சோஷியல் இன்ஸ்டிடியூஷனே பீப்புளை வந்து ஹார்ம் பண்ணுது. ஸோ ஹார்ம் பண்றது மூலயமா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா
அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ரைட்ஸ் வந்து கிடைக்க விடாம பண்றது, அததான் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஸ்ட்ரக்சரல் வயலன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, next question. In the context of people treating equally, consider the following statements. First வந்து கொஸ்டினை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ட்ரீட்டிங் ஈக்குவல்ஸ் ஈக்குவலி, ஸோ எல்லாத்தையுமே வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லாம ஈக்குவலா இருக்கிறவங்களை ஈக்குவலாகவும் அன்ஈக்குவலா இருக்கிறவங்கள அது ஒரு சர்டன் செக்ஷன் ஆஃப் பீப்புளை வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள ஈக்குவலா ட்ரீட் பண்றது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்டிங் ஈக்குவல்ஸ் ஈக்குவலி அப்படிங்கிறது. ஓகே, சரி, ஓகே. இதுல வந்து இந்த கொஸ்டின் நம்ம இதை அட்ரஸ் பண்ணும்போது உங்களுக்கு இது புரியும். இண்டிவிஜுவல் ஷுட் பி ஜட்ஜ்டு பேஸ்ட் ஆன் தேர் குரூப் அஃபிலியேஷன் ரேதர் தேன் தேர் ஒர்க் அண்ட் ஆக்ஷன். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா தப்பு. எப்பயுமே ஒரு இண்டிவிஜுவல் வந்து அவரோட ஒர்க்கை வச்சுதான் நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணணும். இதுல என்ன சொல்லியிருக்காங்க, இண்டிவிஜுவல் ஷுட் பி ஜட்ஜ்டு பேஸ்ட் ஆன் தேர் குரூப் அஃபிலியேஷன். குரூப் அஃபிலியேஷன் அப்படிங்கிறது அவங்க என்ன குரூப்பை சார்ந்தவங்க, அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ஒருத்தரை நீங்க ட்ரீட் பண்றீங்க அப்படின்னா அது வந்து இட்ஸ் நாட் ஈக்குவாலிட்டி, இது வந்து தப்பு. Disparities in rewards or salaries based on the caste, gender or individual performing the same work are considering justifiable. So actually பாருங்க, disparities in reward ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டே தப்பு. அதாவது ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டான்ஸாவே தப்பு. நம்ம வந்து அவங்களோட ரிவார்ட்ஸ்ல நம்ம வந்து டிஸ்பாரிட்டி பார்க்கணும். அவங்க அப்பர் கேஸ்டா இருந்தா நல்ல சேலரி கொடுக்கணும், லோயர் கேஸ்டா இருந்தா கம்மியான சேலரி, ஜெண்டர் மேல இருந்தா அதிக சேலரி, ஃபீமேல இருந்தா கம்மி சேலரி, ஃபார் இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மிங் தர் சேம் ஒர்க். ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா தப்பு. ஆல் இண்டிவிஜுவல் பை விர்ச்சு ஆஃப் பீயிங் ஹியூமன் டிசர்வ்ஸ் ஈக்குவல் ரைட்ஸ் அண்ட் ஈக்குவல் ட்ரீட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் 3 வந்து கரெக்ட். ஸோ ஆப்ஷன் வந்து ஒன்லி 1, ஸ்டேட்மெண்ட் 3 மட்டும்தான் கரெக்ட். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஒன்னுக்குண்டான ஜஸ்டிஃபிகேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் ஃபார் ஈக்குவல்ஸ், பிரின்சிபல் ஆஃப் ஃபேர்னஸ். ஸோ எல்லாத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட பேக்ரவுண்ட், அவங்க எங்க இருந்து வராங்க, அவங்க என்ன குரூப்பை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத பத்தி பார்க்காம எல்லாத்தையும் என்ன பண்ணும், ஈக்குவலா ட்ரீட் பண்ணும். சிட்டில இருந்து வந்தாலும் சரி, ரூரல் ஏரியால இருந்து வந்தாலும் சரி, ஆர்எல்ஸ் எனி பர்டிகுலர் கேஸ்ட் குரூப்ல இருந்து வந்தாலும் சரி, பர்டிகுலர் ரிலீஜன் குரூப்ல இருந்து வந்தாலும் சரி, அவங்களை வந்து என்ன பண்ணக்கூடாது, இந்த ரீசன்ஸ்க்காக அவங்க என்ன பண்ணக்கூடாது, டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து தப்பு. ஸோ அதே மாதிரி கேஸ்ட் பேஸ்டாவோ ஜெண்டர் பேஸ்டாவோ நீங்க என்ன பண்ணக்கூடாது, ரிவார்ட்ஸோ அவார்ட்ஸோ கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே. Many political questions specifically deals with the interaction between private actors and their decision in free market. நல்லா பாருங்க, பிரைவேட் ஆக்டர்ஸ் அண்ட் டெசிஷன் இன் ஃப்ரீ மார்க்கெட். அதாவது நிறைய கொஸ்டின்ஸ் வந்து அரைஸ் ஆகுது. எது பேஸ்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில பிரைவேட் பிளேயர்ஸ்னால அவங்களோட டெசிஷன் மேக்கிங் ஃப்ரீ மார்க்கெட்னால. ஓகே, டிபேட்ஸ் ஆஃபன் அரைஸ் when the problem is created by free market forces. ஃப்ரீ மார்க்கெட் ஃபோர்ஸஸ்னால வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகுது, நமக்கு பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு, டிபேட்ஸ் அப்பப்போ வந்துகிட்டு இருக்கு இந்த கண்டெக்ஸ்ட். ஸோ ஃப்ரீ மார்க்கெட் அதுக்குள்ள இருக்கக்கூடிய பாலிடிக்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. மெனி பொலிட்டிக்கல் திங்கர்ஸ் அட்வொகேட்ஸ் ஃபார் லார்ஜர் ரோல் ஆஃப் தேர் ஸ்டேட் இன் ஃப்ரீ மார்க்கெட் எக்கானமி. Free market economy. Many political thinkers advocates for a larger role of their state in free market economy. ஸோ நல்லா இதோட தமிழ் அர்த்தம் வந்தது. ஸோ நிறைய பொலிட்டிக்கல் திங்கர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃப்ரீ, அதாவது ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ரோல் பிளே பண்ணணும்னு சொல்றாங்க. ஸ்டேட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பெரிய ரோல் பிளே பண்ணணும். ஸோ ஸ்டேட் இன்டர்வென்ஷன் இந்த எக்கானமி, அது வந்து நிறைய பொலிட்டிக்கல் திங்கர்ஸ் வந்து என்ன சொல்றாங்க, ஸ்டேட்டோட இன்டர்வென்ஷன் இந்த எக்கானமில இருக்கணும்னு சொல்றாங்க. கரெக்ட். Free market of statement 2. Free market often exhibits tendency to work in favor of already privileges. Statement 2 என்ன சொல்ல வருது நமக்கு, ஸ்டேட்மெண்ட் 2 வந்து என்ன சொல்லுது, ஃப்ரீ மார்க்கெட் இருந்துச்சு அப்படின்னா ஆல்ரெடி அவங்களுக்கு கொடுத்துருக்கிற ப்ரிவிலேஜா இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபேவரா இருக்கும். ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஃப்ரீ மார்க்கெட் அப்படிங்கிறது அதாவது என்னால என்ன மீன்ஸ், காசு இருக்கிறவங்க அவங்களுக்கு தேவையான விஷயத்த அவங்க வாங்கிக்கலாம், அதே மாதிரி காசு இருக்கிறவங்க அவங்க கிட்ட இருக்கிற விஷயத்த அவங்க விற்கலாம். ஃப்ரீ மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இட் டசன்ட் ஹேவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஸ்டேட்டோட ரோல் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ ப்ராஃபிட் மோட்டிவா இருக்கும். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்ட். ஓகேங்களா, போத் ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 ஆர் கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். ஸோ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷனா கேட்கறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்டேட்மெண்ட் 1 வந்து ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்ட் எக்ஸ்பிளனேஷனா அப்படின்னு கேட்டா ஆமாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரீ மார்க்கெட் அப்படின்னாலே அது வந்து பாத்தீங்கன்னா
அதுல ஸ்டேட்டோட ரோல் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் வேணும் அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா ப்ரிவிலேஜ்டு செக்ஷன்ஸ்க்கு மட்டும் அது வந்து ஃபேவரிங்கா இருக்கும். அதனால அதை வந்து பாத்தீங்கன்னா அதுல ஸ்டேட்டோட இன்டர்வென்ஷன் இருந்தால் நான் ப்ரிவிலேஜ்டு பீப்புள்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா புவர் பீப்புள்ஸ்க்கு அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா போத் ஸ்டேட்மெண்ட் 1 and statement 2 correct. Statement 2 is correct explanation of statement 1. The preamble of the Constitution of India envisages justice as encompassing with the following dimension. First வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பிரியாம்பிள்ல ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது வந்து என்ன ஆர்டர்ல இருக்குன்னு கேட்டிருக்காங்க. நல்லா பாருங்க, ஜஸ்டிஸ்ங்கிறது என்ன ஆர்டர்ல இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம பிரியாம்பிள்ல ஓகேங்களா, சோஷியல், எக்கனாமிக்கல் அண்ட் பொலிட்டிக்கல். ஃபர்ஸ்ட் சோஷியல் ஆர்டர் தான் அவங்க கேட்டிருக்காங்க. நல்லா பாருங்க, சோஷியல், எக்கனாமிக்கல் அண்ட் பொலிட்டிக்கல். ஸோ த preamble of Constitution of India வந்து பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் அன் கைடிங் டாக்குமெண்ட் ஃபார் ஃபண்டமெண்டல் வேல்யூஸ். சரிங்களா, நம்மளோட கான்ஸ்டியூஷனோட கைடிங் டாக்குமெண்ட்னு சொல்லலாம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் எதை பத்தி சொல்லியிருக்காங்க, சோஷியல் ஜஸ்டிஸை பத்தி சொல்லியிருக்காங்க. சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஃப்ரம் கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், ரிலிஜியஸ் டிஸ்கிரிமினேஷன், ஸோ ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும். ப்ரிவிலேஜஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் கேஸ்ட், ரிலிஜன், ஜெண்டருக்கு வந்து கொடுக்கக்கூடாது. சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஈக்குவல் மென்டாலிட்டியா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து சோஷியல் ஜஸ்டிஸ். எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பாரிட்டி, மக்களுக்குள்ள இருக்க ஏற்றத்தாழ்வுகளை வந்து நம்ம என்ன பண்ணணும், குறைக்கணும். ஸோ அதுக்குண்டான வேலையை வந்து இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தை வந்து நம்ம வந்து இது பண்ணணும். பிடிஎஸ் எல்லாமே எதுக்காக, இந்த எக்கனாமிக்கல் இன்இக்வாலிட்டியை குறைக்கிறதுக்காக தான் பிடிஎஸ், டிபிடி இதெல்லாம் கொடுக்குறாங்க. பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அண்ட் கண்டெஸ்ட், அதாவது ஒரு ப்ராப்பர் எலிஜிபிலிட்டி இருந்தா எல்லாரையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ.